ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் பச்சரிசி தேங்காய் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதில் வந்து பேக்கிங் சோடா, உளுந்து இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தொட்டுக்க தேங்காய் பால் அல்லது ரெட் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து அளந்து எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, முக்கியமான பொருள் பச்சரிசி. பச்சரிசியில் செய்யும் போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கிறேன். 2 டம்ளர் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுக்கணும். ஏன்னா இதில் தூசி அழுக்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசினா நல்லா சுத்தமாக க்ளீனாக இருக்கும். அதை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்க்கும் போது தோசை வந்து நல்லா வாசனையாக நல்லா அடிப்பகுதியில் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்து சூப்பராக வரும். இப்போ வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா 4-5 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறி வந்தால் தான் நல்லா நைஸாக அரைப்படும். அதேமாதிரி மாவு நல்லா புளிச்சு வரும். அதனால் குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாச்சு நல்லா புளிக்க ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். நான் வந்து 6 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை நல்லா ஒரு தடவை கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு இது கூட ஒரு 2 பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அப்போ தான் பஞ்சு மாதிரி தோசை வந்து சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது தேங்காய் தோசைன்றதுனால தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்கணும். நம்ம எந்த டம்ளரில் பச்சரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு வடித்த சாதம், பழைய சாதம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் வேணாலும் அரைச்சிக்கலாம். நான் வந்து இப்போ கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். இப்போ இந்த எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சா தான் தோசை வந்து சூப்பராக வரும். இப்போ நான் கிரைண்டரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். நீங்கள் வேணும்னா மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு வந்து மாவு அரைக்கும் போதே அதிலே வந்து கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம மாவை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா கையை வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் வந்து நல்லா மாவு புளிச்சு வரும். ஏன்னா இது பச்சரிசி சீக்கிரம் வந்து புளிக்காது. அதனால் வந்து கையை வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாச்சு புளிக்க வைங்க. 8 மணி நேரம் கழித்து உங்கள் மாவு புளிக்கலைன்னா கூட டைம் விட்டுக்கலாம். அப்படி இல்லை உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு செஞ்சிங்கன்னா இதே மாதிரி சூப்பராக வரும். நான் இப்போ எதுவுமே சேர்க்கலை. மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. புளிச்சு வந்த மாவில் நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் தான் நம்ம ஊற்றி எடுக்கும் போது சூப்பராக வரும். நம்ம தோசைக்கல் வந்து தோசை சுடும் போது தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருந்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு ஊற்றிட்டு நல்ல ஹோல்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடணும். அப்படி இல்லைன்னா தோசை வந்து சரியாக வராது. தோசைக்கல் சூடாகிறதுக்கு முன்னாடி ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து வராது. அதனால் நல்ல சூடானதுக்கப்புறம் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி எடுத்திங்கன்னா சூப்பரான தோசை வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நான் வந்து பேக்கிங் சோடா, உளுந்து எதுவுமே போடலை. இந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி வந்துக்குது. நீங்கள் இன்னும் திக்காக வேணுனாலும் ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்மளுக்கு சாப்பிட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாவது தண்ணியாக தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்ததுக்கப்புறம் மூடி போடுங்க. மூடி போட்டிங்கன்னா தான் நிறைய ஓட்டைகளோட சூப்பராக இருக்கும் பார்க்குறவே. இது தேங்காய் பாலோடு வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுக்கு தேங்காய் பாலும் எங்களுக்கு வந்து சட்னியும் கொஞ்சமாக அரைச்சிருக்கேன். ரெட் சட்னி இந்த வீடியோ வந்து அடுத்தது நான் போடுறேன். எப்படி சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் செய்யலான்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.